பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த வெளியீட்டிலே இமாம்களை பற்றி கூறுவதற்கு ஆரம்பித்தோம். அதில் சில ஹதீஸ்களை கூறியதுடன் அந்த ஹதீஸ்களின் அடிப்படையிலே முதலாவது இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் என்பதை கூறி நிறுத்தி கொண்டோம். இரண்டாவது இமாம் ஹஜ்ரத் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய புதல்வர் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம். மூன்றாவது இமாம் ஹசரத் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய புதல்வர் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம். நான்காவது இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய புதல்வர் இமாம் ஜைனுல் ஆப்தீன் அலைஹிஸ்ஸலாம். ஐந்தாவது இமாம் ஜைனுல் ஆப்தீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய புதல்வர் இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம். ஆறாவது இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய புதல்வர் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம். ஏழாவது இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய புதல்வர் இமாம் மூசா காவிம் அலைஹிஸ்ஸலாம். எட்டாவது இமாம் மூசா காவிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய புதல்வர் இமாம் ரிலா அலைஹிஸ்ஸலாம். ஒன்பதாவது இமாம் ரிலா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய புதல்வர் இமாம் ஜவாத் அலைஹிஸ்ஸலாம். பத்தாவது இமாம் ஜவாத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய புதல்வர் இமாம் ஹாதி அலைஹிஸ்ஸலாம். 11வது இமாம் ஹாதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய புதல்வர் இமாம் ஹசன் அஸ்கரி அலைஹிஸ்ஸலாம். 12வது இமாம் ஹசன் அஸ்கரி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய புதல்வர் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அஜ்ஜலல்லாஹு தஆலா ஃபர்ஜஹு ஷரீஃப். இது நபிகளார் கூறிய அந்த குறைஸ் வம்சத்திலே இருந்து வருகின்ற 12 இமாம்களின் தொடரை நான் தற்போது கூறியிருக்கின்றேன். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் கடைசியாக பிறந்தவர்கள். இவர்கள் ஒரு நீண்ட காலமாக மறைந்திருக்கின்றார்கள். ஏனெனில் நபிகளாருடைய ஹதீஸ் இருக்கின்றது, இந்த 12 இமாம்களும் கொல்லப்படுவார்கள் என்று. அதிலே உலகம் அழியும் வரைக்கும் இந்த 12 இமாம்களும் நபிகளாரின் மார்க்கத்தை போதிப்பதற்காக மக்கள் மத்தியில் இருந்துதான் ஆக வேண்டும். இப்போது எம்மிடம் உன்னுடைய இமாம் யார் என்று கேட்டால் நாம் கூற வேண்டிய பதில் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம். ஏனெனில் அவர்கள்தான் காலத்தின் இமாம். ஆனால் அவர்களுடைய மறைந்திருக்கின்ற காலத்திலே அவர்களுடைய பிரதிநிதிகளாக சில ஆலிம்கள், அதுவும் மிக அதிகமாக கல்வி கற்ற அல்லாமா என்று சொல்லக்கூடிய ஆலிம்கள், ஈரானை பொறுத்தவரையிலே அவர்கள் ஆயத்துல்லா என்று அழைக்கப்படுகின்றார்கள். ஈரானிலே மஷாத் நகரிலே நேற்று வெள்ளிக்கிழமை இமாம் ஹாமனை அவர்களுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டது. அங்கே 8வது இமாம் ரிலா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அடக்க ஸ்தலம் அமைந்திருக்கின்றது. அவர்களுடைய சகோதரியின் அடக்க ஸ்தலம் ஈரானின் புனித நகராக கணிக்கப்படுகின்ற கும் நகரிலே அமைந்திருக்கின்றது. ஹசரத் மாசூமா சலாமுல்லாஹி அலைஹா. எனவே இந்த இமாம்களின் தொடரிலே 8வது இமாமும் அவர்களுடைய குடும்பத்தினரும் வசித்த நாடு ஈரான், இஸ்லாமிய குடியரசாக தற்போது இருக்கின்றது.
இந்த நாட்டிலே எல்லா நாடுகளிலும் போல் இந்த நாட்டிலும் இருந்தும் இஸ்லாத்தை துடைத்தறிவதற்காகவும் அதனை துடைத்தறிந்து விட்டு இந்த நாட்டிலே இருந்து செல்வத்தை எல்லாம் வல்ல இறைவன் அவனுக்கு வழிபடுபவர்களுக்குத்தான் அனைத்து செல்வங்களையும் கொடுத்திருக்கின்றான். ஆனால் மனிதன் அதை மறந்து அந்த செல்வத்தை இஸ்லாத்தின் எதிரிகளுக்கு தாரை பார்க்கின்ற ஒரு நிலை இன்று அதிகமான அரபு நாடுகளிலே அப்படித்தான் இருக்கின்றது. ஈரானிலும் 79ஆம் ஆண்டுக்கு முன்னர் 1979ஆம் ஆண்டுக்கு முன்னர் அப்படித்தான் இருந்தது. அந்த செல்வத்தை சூறையாடுகின்ற நிகழ்வு மிக நீண்ட காலமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த போதுதான் இமாம் ஹுமைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த நாட்டில் இஸ்லாமிய குடியரசாக மாற்றி அங்கே தன்னுடைய ஆட்சியை நிறுவினார்கள். இஸ்லாமிய குடியரசாக மாற்றப்பட்டதன் பின் அந்த நாடு ஏகப்பட்ட சோதனைகளை சந்தித்திருக்கின்றது. அது சம்பந்தமாக நான் நிறையவே பேச வேண்டியிருக்கின்றது. அதற்கிடையில் இந்த இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அஜ்ஜலல்லாஹு தஆலா ஃபர்ஜஹு ஷரீஃப் அவர்கள் மறைந்திருக்கின்ற காலத்திலே அவர்களுக்கும் மக்களுக்கும் இடையில் தொடர்பை ஏற்படுத்துவதற்காக சில பெரிய உலமாக்கள், அல்லாமாக்கள் அவர்கள் அவ்வப்போது செயற்பட்டு வந்திருக்கின்றார்கள். அந்த வரிசையிலே இமாம் ஹுமைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கட்டளைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்பவர்களாகவும் மக்கள் மத்தியில் அதனை நிறைவேற்றுபவர்களாகவும் இருந்தார்கள். இமாம் ஹுமைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வஃபாத்தான போது, இந்த உலகை பிரிந்த போது, அதுவும் அவர்களுடைய இறுதி சாசனம் அவற்றையெல்லாம் பற்றி பேசுவதாயின் அது நீண்ட நேரம் எடுக்கும். அதனை பின்னர் நாங்கள் பேசிக்கொள்ளலாம். அவர்கள் இந்த உலகிலிருந்து பிரிந்த போது அவர்களுடைய இடத்திற்கு ஆயத்துல்லா சையத் அலி அல் ஹாமனை அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். அவர்கள் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மக்களுக்கும் இடையிலே தொடர்பை ஏற்படுத்துபவர்களாக இருந்தார்கள். இப்போது அவர்களும் கொல்லப்பட்டு விட்டார்கள். இப்போது புதிய இமாம், அதாவது இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அஜ்ஜலல்லாஹு தஆலா ஃபர்ஜஹு ஷரீஃப் அவர்களுடன் தொடர்பை ஏற்படுத்துவதற்கு இப்போது யார் வரப்போகின்றார்கள் என்ற எதிர்பார்ப்புடன் உலகமே காத்திருக்கின்றது. இஸ்லாமிய வரலாறு நெடுகிலும் தற்காப்பு யுத்தங்கள் பலவற்றை கண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இப்போதும் அந்த யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது தொடர்பாக மேலதிக விடயங்களை அடுத்த தொடரிலே குறிப்பிடுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.